மிக அற்புதமான ஒரு ஆலயத்தினை எழுப்பி அந்த ஆலயத்திலே பல்வேறு எல்லா தரப்பு மக்களுக்கும் மனதிலே ஆறுதலையும் தேறுதலையும் தரக்கூடிய ஹீலர் பாபா சாய்ராம்ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இருந்து வந்திருக்கக்கூடிய பெருந்தகை ஹீலர் பாபா சாய்ராம்ஜி அவர்களையும் கலைமாமணி டாக்டர் அரிமா ஜி மணிலால் ஐயா அவர்களையும் அதே போன்று கல்வி செம்மன் திரு ஆ பெருமாள் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று காவல்துறையிலிருந்து வந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய டாக்டர் என் இளங்கோவன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா துலகம் ஐயா அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றத்தின் சார்பிலே இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது. ஆதங்கம் நிறைந்த கைத்தட்டல் என்பது மிக முக்கியம். நேரம் கடந்து விட்டது. சுருக்கமாக ஓரிரண்டு மணித்துளிகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவுபடுத்துகின்றேன். இங்கே மதிப்பிற்குரிய முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர், நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தார். அவருடன் டிபி ஆண்டனி, இன்னும் நிறைய ஆபீசர்கள் இருந்தார்கள். ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆபீசர் ஹரிபாஸ்கர் அவர்கள் இங்கே எனக்கு முன்பு பேசிய அரிமா சங்கத்தினுடைய டாக்டர் கலைமாமணி மணிலால் அவர்களே, இங்கே அன்பிற்குரிய ஹீலர் பாபா ஆமா அவர்களே, இளங்கோவன் அவர்களே, அன்பிற்குரிய பெருமாள் அவர்களே, இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில நம்முடைய ரமேஷ் அவர்கள் மிக முக்கியமான நபராக நான் கருதுகின்றேன். காரணம், தொடர்ந்து அவர் பல்வேறு துறையிலே சாதனை படைத்தவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். இங்கே நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சாதாரணமாக நம்முடைய இங்கே ஹரிபாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பழக்கங்கள் எப்படி என்றால், ஒருவர் அமரரானதுக்கு பிறகுதான் நாம் அவரை பாராட்டுகின்றோம். அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை நாங்கள் பாராட்டுவதே கிடையாது. அது பாரதியார் எடுத்துங்க. பாரதியார் யாருங்க? இசை நிகழ்வானது தொடர்ந்து நடைபெறும். சென்னை சொல்ற சென்னை ராமன் சொல்லதான் கரெக்டா ஐயா.
திரைப்பட பின்னணி பாடகி திரு ரூபா மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சேவை செய்யணும். ஐயா ஒரு நிமிஷம் சார் இங்கே பாருங்க சார் மேடம் அப்படியே பாருங்க மேடம் மேடம் இங்கே பாருங்க